ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பது இல்லை. அல்லேலூயா. இது நல்ல வசனத்தை நீங்க நல்லா உட்கார்ந்து கொஞ்சம் கவனமா படிச்சீங்கன்னா அநேக அர்த்தங்களை புரிந்து கொள்ள முடியும். குறித்த காலம் என்ன இருக்கு? தரிசனம். குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டு இருக்கிறது. முடிவில் அது என்ன செய்யுமா? குறித்த காலம் சொல்றதுல அந்த குறித்த காலத்துடைய முடிவு சொல்றாரு ஆண்டவர். முடிவில் அது விளங்கும். அப்புறம் அது பொய் சொல்லாது. அது தாமதிக்கும். எப்படி இருக்கும்? ஸ்லோவா தான் வரும், தாமதிக்கும். ஆனாலும் அதுக்கு என்ன செய்? காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது ஸ்லோவா தான் வரும், அது தாமதிச்சு தான் வரும். ஆனா என்ன செய்ய வரும்? நிச்சயமா வரும். அல்லேலூயா. அது தாமதிப்பது இல்லை. கவனிங்க, முதல்ல தாமதிக்கும், நிச்சயமா வரும். அது என்ன செய்யாது? தாமதிக்காது. கவனிங்க, இது ஒரு வார்த்தையில் வசனம் சொல்லணும்னா நிச்சயமாய் குறித்த காலத்தில் தரிசனம் நிறைவேறும். ஆமென். ஏன் குறித்த காலத்தில் இல்லை? அவர் குறித்த காலத்தில். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னைக்கு நம்ம அநேகர் பதறுகிறதற்கும் யோசிக்கிறதுக்கும் காரணம்னா நான் குறித்த நேரத்தில் அது என்ன செய்யணும்? வரணும், அது கிடைக்கணும், அது வந்துடணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்லை, என் சித்தம் விளங்குமானால் அவைகள் அழிந்து போகிற காரியத்துக்கு நேராக அது போயிடும். ஆனால் கர்த்தருடைய சித்தம் அதில் விளங்குமானால் அது நித்தியமாக எனக்கு நிலைத்திருக்கும். அது ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. இந்த காத்திருத்தல் நம்ம இடத்துல இருக்குமானா, பொறுமை நம்ம இடத்துல இருக்குமானா, ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் விரும்பினதை பெற்றுக்கொள்வீங்க. ஆமென். ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் என்ன செஞ்சிருக்கிறார்? ஒரு தரிசனம் வச்சுக்கிறார். உங்களுக்கு ஒரு தரிசனம் உண்டு, உங்களுக்கு ஒரு தரிசனம் உண்டு, உங்களுக்கு ஒரு அழைப்பு உண்டு, உங்களுக்கு ஒரு ஆண்டவருடைய திட்டம் ஒன்று உண்டு. ஒவ்வொரு மனுஷனும், ஈச் அண்ட் எவ்ரி ஒன், இன்க்ளூடிங் குழந்தைக்கு முதற்கொண்டு. ஆமென். சின்ன பிள்ளையா இருந்தாலும் பிறந்த குழந்தையா இருந்தாலும் அதை குறித்தும் கர்த்தருக்கு ஒரு சித்தம் உண்டு, ஒரு தரிசனம் உண்டு. அந்த தரிசனத்துக்கு நம்ம என்ன செய்யணுமா? காத்திருக்கணும். அது முடிவில் தான் விளங்கும். எப்போ தான் விளங்கும்? முடிவில் தான் விளங்கும். என்ன பின்னாடி ஓடி வர மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் கடைசியில் பாருங்கள், நீங்கள் தான் முதல்ல என்ன செய்வீங்க? ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். அல்லேலூயா. ஆமாம், முயல் வேகமாக ஓடுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஆமாம் தான் என்ன செய்யும்? ஜெயிக்கும். அல்லேலூயா. ஆமாம் மாதிரி தான் ஆசீர்வாதம் வருது, ஆனாலும் ஆமாம் தான் ஜெயிக்கும். அல்லேலூயா. கர்த்தர் சொல்கிறார், அது முடிவில் விளங்கும், அது தாமதிப்பதில்லை, அது நிச்சயமாய் வரும். அதற்கு என்ன செய்யுங்க? காத்திருங்க. அல்லேலூயா.